ஹலோ மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டோரி கிளப்பலாம். சாயந்தரம் ஆயிடுது. இப்போ வந்து டேங் வந்து அவன் வீட்டில் இருக்கான். வீட்டில் இருந்து அவன் வேலை பார்த்துட்ருக்கான். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவனோட ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடித்து அவன் ஃபோன் எடுத்து பார்த்தா ஜங்குக்கு வந்து கால் பண்ணுறான். உடனே டேங் வந்து இவன் எதுக்கு கால் பண்ணுறான், இவன் சும்மா தான் கால் பண்ணுறான், நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜங்குக்கு கால் பண்ணுறதை எடுக்கவே இல்லை. ஜங்குக்கும் விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் டேங் வந்து அவனோட நம்பரையே பிளாக் பண்ணிடுறான். பிளாக் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து நம்ம தான் இந்த காலேஜ் விட்டு போகிறோம்ல, இனிமேல் ஜங்குக்கிட்ட வந்து தள்ளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு அங்கே ஃபோனை வச்சுட்டு அவன் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடான். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து ஏன் டேகும் காலே எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி போடுறான். போட்டு அவனுக்கு கோவமாக வந்து ஃபோனையே தூக்கி போட்டு உடச்சிட்றான். நான் ஃபோன் பண்ணி நீ ஃபோன் எடுக்க மாட்டேன் டேகும், உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கத்துறான். அப்படி ஜங்குக்கு வந்து பெட்டில் கோவத்தோடையே உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு யூங்கி வந்து அவன் வீட்டுக்கு வரான். ஜங்குக்கு வீட்டுக்கு வந்தோடனே அவன் யூங்கி வந்து ஜங்குக்கோட ரூமுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா அவனோட ஃபோன்லாம் செத்துட்டு கிடைக்குது. டேய் ஜங்குக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் போய் உட்காரான். உட்கார்ந்தோடனே ஜங்குக்கு வந்து ஒன்றும் இல்லை, கோவம் வந்துருச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லுவேன். எதனால கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கேட்குறான். கேட்டோடனே அதெல்லாம் விட்றா சரக்கு அடிப்போமா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே யூங்கி வந்து டேய் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லுடா, உன்னை இப்படி நான் பார்த்ததே இல்லையே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கேட்குறான். கேட்டோடனே அதெல்லாம் விடுன்னு சொல்கிறேன்ல, வா நம்ம ஃபஸ்ட்டு போய் சரக்கு அடிப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே பாரில் வந்து யுங்கியும் ஜங்குக்கும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து 2 கிளாஸ் குடிச்சிட்டு டேய் யுங்கி நான் ஒன்று சொல்லுவேன், நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே யுங்கி வந்து என்னடா நீ இப்படி சொல்கிற, உனக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லு, எனக்கு தெரியுது நீ ஏதோ ஒரு இதில் இருக்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி யுங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே நான் வந்து ப்ரொஃபஸர் கிம் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே யுங்கி வந்து டேய் என்ன விளையாடுறியா போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை நான் உண்மையை தான் சொல்லுன்னு சொன்னோடனே என்ன நீ பண்ணுற, அவர் வந்து ப்ரொஃபஸர், அவர் எப்படிடா நீ வந்து லைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யுங்கி வந்து கேட்குறான். கேட்டோடனே ஏன்டா நீனு இப்படியே பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே யுங்கி வந்து ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேஹுங்கும் இதே தான் சொல்லிட்டு இருக்கான். நான் ப்ரொஃபஸர் நீ வந்து லவ் பண்ணக்கூடாது, ப்ரொஃபஸர்னா என்னடா லவ் பண்ணக்கூடாதா, எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் அதுதான் நான் வெளிக்காட்ட முடியும், நான் எப்போ அவனை பார்த்தேனோ அப்போயே எனக்கு வந்து லவ் வந்துருச்சு அவன் மேலே, இப்போ என்னால் அவனை விட்டுட்டு போக முடியாது, அவன் எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லி யுங்கி கிட்ட வந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே யுங்கி வந்து நீ லவ் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ யாரை லவ் பண்ணுற அதுதான் பிரச்சனை, அவர் வந்து ப்ரொஃபஸர்டா, காலேஜில் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யுங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து டேய் அதை பற்றி நான் ஏன்டா கவலைப்படணும், அந்த காலேஜே என்னோடதுடா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து அதுவும் சரிதான், ஆனால் அந்த ப்ரொஃபஸருக்கு எப்படி இருக்கும், அவருக்கு அந்த மரியாதை இருக்காதுல்ல அங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அவனுக்கு எதுக்குடா வேலை, என் கூட இருந்தானா நான் அவனை நல்லா வச்சு பார்த்துக்குவேன், அவனுக்கு இந்த ப்ரொஃபஸராக இருந்து சம்பாதிக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உனக்கு என்னடா அவரை அவ்வளோ பிடிச்சி போச்சா, நான் அவனை எப்படி பார்த்ததே இல்லையடா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஆமாடா அவன் எல்லாமே என்னால் இப்போ இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து நீ வந்து ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ இன்னி வரைக்கும் நீ பார்த்ததில்லை, இந்த மாதிரி தான் நான் உன்னை ஃபஸ்ட்டு பார்க்குறேன், இப்படி ஒரு லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து ஆமாம் எனக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு, அவன் எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது, ப்ளீஸ்டா ஏதாவது சொல்லுடா அவனை, நானும் அவன்கிட்ட சொல்கிறேன் ஆனால் அவன் என்கிட்ட கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இருந்தாலும் ஜங்குக்கு அவர் வந்து உன்னையோட பெரியவர், அவருக்கு வேறு பாய் ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் யாராச்சும் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து நான் அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை, வயசை வச்சு என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு இன்னி வரைக்கும் வந்ததில்லை, இப்போ இவனை பார்த்தோன்னே எனக்கு வந்து வந்துச்சு, ஆனால் இப்போ என்னால் அவனை விட்டுட்டு போக முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து எனக்கு புரியுதுடா நீ என்ன சொல்கிறேன்னு, நான் வந்து யோசிக்கிறேன், நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு நீ இதை வேறு யார்ட்டையும் சொல்லாத, நானே எல்லாட்டையும் சொல்வேன் கரெக்டான டைம் வரும்போது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து கவலைப்படாத, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், இது எனக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் பாரில் உட்காந்து பேசிட்டு அப்படி கிளம்பி வீட்டுக்கு போயிடறாங்க. காலையில் ஆகுது. டேங் வந்து கிளம்பி காலேஜுக்கு வரான். காலேஜுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தா வாசலில் வந்து ஜங்குக்கு வந்து நிற்கிறான். நின்றோடனே டேகும் முன்னாடி வந்து நிற்கிறான். உடனே டேங் வந்து ஜங்குக்கு நீ ஃபஸ்ட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இல்லை தள்ள முடியாது, நான் உன்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே உன்ட்டெல்லாம் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போய் இது காலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது, இந்த காலேஜே என்னோட தான், நான் கிட்ட தான் இங்கே சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜங்குக் நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல, நான் நிறையா வாட்டி சொல்லிட்டேன், திருப்பி ஒரே விஷயத்த சொல்ல வைக்காத, ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து நவரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நான் இதுக்கு கால் பண்ணி நீ ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டவுடனே நான் உன்னை சொல்லியிருக்கேன்ல மரியாதையாக பேசுன்னு, இங்கே உனக்கு சார் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அப்படியே டைம் மேலங்கிலையும் பார்த்துட்டு சரி சார் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கால் பண்ணேன்ல, ஏன் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சர்க்காஸ்டிக்காக கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து அப்படியே ஜங்குக்கே முறைச்சி பார்க்குறான். நான் எனக்கு பேசணும்னு தோணல, அதனால நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நான் ஃபோன் பண்ணால் நீ எடுக்கணும், இனிமேல் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே என்னால் எடுக்க முடியாது, நான் உன் நம்பரே பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவம் வந்தது. நீ ஃபஸ்ட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜங்குக்கை தள்ளி கொஞ்சம் நவட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடறான். போனோடனே ஜங்குக்கு வந்து டேங் பின்னாடியே பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறான்.
பின்னாடியிலேருந்து யூங்கி வந்து வரான். என்னடா இது இப்படி பேசுகிறா அவட்ட அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே நான் ஃபஸ்ட்டு நல்லா தானே பேசினேன், அவன் என்னை படியே மாட்டான், இப்படி பண்ணியாச்சும் அவன் என் கூட வருவான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து நீ இப்படி பண்ணினா ரொம்ப விலகி தாண்டா போவார், அவர் எப்படி உன் கூட வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியலைடா, அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதனால் எனக்கு அவன் வேணும்டா, நான் எந்த காரணமானாலும் என்ன வேணாலும் பண்ணியும் நான் என் கூட நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து அது வந்து தப்புடா அப்படின்னு சொல்கிறான். இல்லை எல்லாமே ரைட் தான், அவன் என் கூட வில்லிங்காக வந்தாலும் வரலைனாலும் அவன் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டே ஜங்குக்கு வந்து பார்க்குறான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இவங்க விட்டுட்டு போயிடறான். இங்கே வந்து டேங் வந்து ஜங்குக்கு விட்டுட்டு போனோடனே அவனோட ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு அவன் டேபிளில் வந்து உட்காந்துருக்கான். இது என்ன ரொம்ப ஆகிட்டு இருக்கு, இவன்ட்டு என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சேடாக தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். பார்த்தா அங்கேருந்து வந்து இவங்கி வந்து வரான். ஹலோ சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே கமிங் இவங்கி அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். என்னாச்சு காலையிலே வந்து ஏதாவது டவுட்டா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோன்னே இவங்க வந்து அதெல்லாம் இல்லை சார், நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே ஏன் சொல்ல அப்படின்னு சொல்லி டேங்கும் சொல்கிறான். நான் ஜங்குக்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங்கோட ஃபேஸே மாறி போயிடுது. இல்லை நான் அவனை பற்றி ஒன்றும் பேச வரும்ல, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து எனக்கு எல்லாமே தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே கன்ஃபியூஷனோட பார்க்குறான். ஜங்குக்கு உங்களை ரொம்ப லவ் பண்ணுறான் சார், நீங்கள் வந்து அவனை புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காண்டி அவன் வந்து என்ன வேணாலும் பண்ண தயாராக இருப்பான், உங்களுக்காண்டி அவன் ப்ரொஃபஸரை இங்கேருந்து தூக்குனா எல்லாம் பண்ணா நீங்கள் அவனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து கோவமாயிட்டு நீனும் என்ன இப்படி பேசுகிற, நீ முடிஞ்சா இதை பற்றி நான் கிட்ட பேசாத, முடிஞ்சா உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லி இதெல்லாம் பண்ணுறது வந்து தப்புன்னு இங்கே வந்து நீ சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கோவத்தில் கத்தி விட்டோன்னே இவங்க வந்து இல்லை சார் அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இவங்க தலையிறங்க போட்டுட்டு அங்கேருந்து போயிடான். ஃபஸ்ட்டு போய் பிரின்ஸிபலை பார்த்து இந்த காலேஜ் விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே பிரின்ஸிபலோட ஆஃபீஸ்க்கு போகிறான். கமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில நின்று கேட்குறான். கேட்டோடனே உள்ளேருந்து கமின்னு சொல்லி வாய்ஸ் வந்தோடனே டேங் வந்து உள்ளக்குள்ளே போகிறான். பார்த்தா சேர் வந்து திரும்பி இருக்குது, அதில் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து டேங் வந்து நின்று சார் என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் நான் கொடுத்தேனே அதுக்கு என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். உடனே அந்த சேர் வந்து திரும்புது. பார்த்தா அதில் வந்து ஜங்குக் வந்தோடனே டேங் வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். ஜங்குக் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து நீ திருப்பி மறந்து போயிடுற, இது வந்து எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ், அப்படின்னா என்னோட ஆஃபீஸ் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து டேங்கோட ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்து கையில் காட்டுறான். கையில் காட்டிட்டு உனக்கு நீ என்ன இந்த காலேஜ் விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நீ விளையாடாத ஃபஸ்ட்டு அதை கொடுன்னு சொல்லி டேங் வந்து அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்க போகிறான். அப்போ பார்த்தா ஜங்குக் வந்து அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து டேபிள் மேலே வைக்கிறான். நீ வந்து இந்த காலேஜ் விட்டு போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி 4 பில்லியனை கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஷாக் ஆகி பார்க்குறேன். என்னது அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நீ வந்து போகணுன்னா நீ வந்து 1 மாதம் கூட வேலை பார்க்கல, அப்போ நீ இங்கேருந்து போகணுன்னா காசு கொடுத்து தான் போகணும், 4 பில்லியன் காசு கொடு, அதுக்கடுத்து இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அப்போ இங்கேயே வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அப்போ வந்து காசு கொடுத்து தான் இங்கேருந்து கிளம்ப முடியும், இல்லைன்னா கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்லேயும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து ஒரு பேப்பரை தூக்கி டேபிள் மேலே வைக்கிறான். டேபிள் மேலே வச்சோடனே டேங் வந்து அதை எடுத்து படிக்கிறான். அதில் பார்த்தா எல்லாமே எழுதியிருக்கு, இந்த மாதிரி காலேஜ் விட்டு நான் போகணுன்னா நான் காசு கொடுத்து தான் போவேன் அப்படி இப்படின்னு போட்டு கீழே பார்த்தா டேங்கோட சைனும் இருக்குது. சைன் இருந்தோடனே டேங் வந்து ஷாக் ஆகி அப்படி பார்க்குறான். அதை நீ போட்ட சைன் தானே அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இது வந்து நான் போட்ட சைன் இல்லை, இது வந்து ஃபேக் சைனு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து சிரிக்கிறான். இது ஃபேக்கான சைன்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், ஆனால் கோர்ட்டில் இது கொடுத்தா உண்மையான சைன் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு டேங் பக்கத்தில் வந்து நிற்கிறான். டேங்கோட கையை வந்து பிடிக்கிறான் ஜங்குக். அப்போ வந்து டேங் வந்து அதை எடுக்க பார்க்குறான். ஆனால் ஜங்குக் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். நான் சொல்கிறதுக்கு கேளுட்டே அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். என்னோட லவ் வந்து உண்மையான லவ், நீ சொல்கிற வெறும் அட்ராக்ஷன் அந்த மாதிரி இல்லை, நான் எப்போ உன்னை பார்த்தோன்னே அப்பயே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து எவ்வளோ அதிகமாகிடுச்சுன்னா எனக்கு சொல்கிற வார்த்தையே இல்லை, அவ்வளோ அதிகமாக இருக்குது. நீ என்கிட்ட காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, நீ என்கிட்ட இருந்தேன்னா நீ வந்து நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அவன் கையை ஜங்குக் கையிலேருந்து எடுத்துறான். நீ என்ன நினைக்கிறேன், உங்ககிட்ட காசு இருந்தால் நான் உங்ககிட்ட வந்துடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து நான் அப்படி சொல்ல வரல, நீ வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வாழலாம், நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நான் என்னை நல்லா பார்த்துக்குவேன், நான் என்னையவே பார்த்துக்கிறேன், எனக்கு யாரோட துணையும் தேவையில்லை அப்படின்னு டேங் வந்து சொல்கிறான். உனக்கு வந்து புரிய மாட்டேது என்னோட லவ்வை பற்றி,
நான் உனக்காண்டி எதையும் செய்ய தயாராக இருக்கேன், நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்ற அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஒன்றும் சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். இன்னொன்னே ஜங்குக்கு வந்து ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ எது சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே ஜங்குக்கையே பார்த்துட்டே நிற்கிறான். நான் எது சொன்னாலும் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து நீ சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நீ ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து எது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என் பின்னாடி வர்றது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அது என்னால் முடியாது, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை நீ வந்து பண்ணுறதை நிப்பாட்டு, அப்போ தான் இது வந்து உண்மையான லவ், நான் இது சொன்னாலும் செய்வேன்னு சொல்கிறேன், இப்போ வந்து நான் சொல்கிறேன் நீ செய்ய மாட்டேற பார்த்தியா அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அப்போ இது வந்து உண்மையான லவ்வே இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அங்கே இருக்க டேபிள்லேருந்து எல்லாத்தையும் தள்ளி விடுறான். தள்ளி விட்டுட்டு நீ எப்படி என்னோட லவ்வை வந்து உண்மையான லவ் இல்லைன்னு சொல்லலாம், நான் வந்து உண்மையாக தான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்போ வந்து நீ வந்து இதெல்லாம் பண்ணாத நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து இல்லை அது என்னால் முடியாது, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்போ வந்து இது உண்மையான லவ்வே இல்லை, நீ வந்து சும்மா பேச்சு தான் பேசுகிற, உனக்கு வந்து சும்மா லஸ்ட்டு தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இப்படி பேசாதே, இப்படி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லி, என்னோட லவ்வை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்புறம் ஏன் எனக்கு என்ன வேணும், நான் இதில் கம்ஃபர்டபுளாக இருப்பேன், அதையே நீ ஏன் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். இதை விட நீ என்ன வேணாலும் கேளு நான் செய்வேன், நீ உன்னை விட்டு கொண்டு போக சொல்லாத அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து அழுதுகிட்டே சொல்கிறான். ஜங்குக்கு அழுகிறத பார்த்தோன்னே டேங் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் டேங் வந்து இல்லை இதுதான் என்னோட முடிவு, நீ என்னை லவ் பண்ணுறீன்னா நீ இதெல்லாம் நிப்பாட்டு, அதுக்கடுத்து நான் உன்னோட லவ் உண்மையான லவ்வா இல்லையான்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கே பார்த்துட்டு நிற்கிறான். கண்ணிலேருந்து தனியாக வருது. சரி இதுதான் உனக்கு வேணா, நான் இனிமேல் வந்து உன் பக்கத்திலே வர மாட்டேன், நான் உன்னை பார்க்க கூட மாட்டேன், உன்னோட கிளாஸ்லேருந்தே வெளில போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான் அழுதுகிட்டே. சொன்னோடனே டேங் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உனக்கு வந்து என் லவ்வை பற்றி தெரில, உனக்கு வந்து புரிய மாட்டேது, இருந்தாலும் நீ சொல்கிறேன்னு நான் இதெல்லாம் செய்வேன், உனக்காண்டி நான் என்னன்னாலும் செய்வேன், இதையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நீ சொல்கிற நான் செஞ்சேன்ல, இப்போ நான் சொல்கிறத நீ செய்யணும் டேங் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து என்னது சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நீ இந்த காலேஜ் விட்டு போகக்கூடாது, நீ இங்கே தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து சரி நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். உடனே டேங் வந்து ஜங்குக்கோட கன்னத்தில் கையை வச்சு கண்ணீரை வந்து தொடச்சிடுறான். தொடச்சி விட்டுட்டு நீ ரொம்ப நல்ல பையன் ஜங்குக்கு, எனக்கு தெரியும், உனக்கு வந்து நல்ல ஆள் கிடைப்பாங்க, நீ வந்து வெயிட் பண்ணு, நீ நல்லா படி, நல்லா உங்கள் அப்பாவோட பிஸ்னஸை ரன் பண்ணு, உனக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து எனக்கு வேறு யார் வேணாம், நீ தான் வேணும் டேங் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ப்ளீஸ் ஜங்குக்கு இப்படி பேசுகிறத நிப்பாட்டு முத அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படி அழுதுகிட்டே இருக்கான். இன்னும் 2 வருஷம் இந்த காலேஜ்லாம் முடிஞ்சக்கப்புறம் நான் யாருன்னே நீலாம் மறந்துடுவேன், நீ நல்லா படி, உங்கள் அப்பா பிஸ்னஸை நல்லா ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நான் திருப்பியும் சொல்கிறேன், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நான் சொல்கிறத கேட்பேன், நீ சொன்னேல ஜங்குக்கு, இப்போ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அழுதுகிட்டே இருக்கான். ஐ எம் சாரி ஜங்குக்கு, இதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, நான் இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் வந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணக்கூடாது, வெறும் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருப்போம், அதை தாண்டி ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து என்னால் முடியுமான்னு தெரில அப்படின்னு சொல்லி அழுகிறான். அழுதோடனே உன்னால் முடியும் ஜங்குக்கு, நீ ரொம்ப ஸ்ட்ராங், உன்னால் முடியும், இல்லை என்னை மறந்துடுவ ஜங்குக்கு, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, இதெல்லாம் நீ வந்து ஈஸியாக வந்து கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே அப்படியே வந்து சேடாக கண்ணுன்னு தனியாவது அப்படியே டேங்க பார்க்குறான். உண்மையாகவே ஜங்குக்கு நீ வந்து ரொம்ப நல்ல பையன், எனக்கு தெரியும், இப்போ வந்து எல்லாம் சரியாயிடும், இப்படி நான் சொன்னது மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சரின்னு சொல்லி தலையாட்டினோடனே தேங்க்யூ ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடறான். டேங் போனதுக்கப்புறமும் ஜங்குக்கு வந்து அந்த ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். டேங் வந்து அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளில போயிட்டு அப்படியே அவன் சேரில் போய் உட்காரான். அவன் ஆஃபீஸ் ரூமுக்கு போய் உட்காந்தோடனே எனக்கே இப்படி ஃபீல் ஆகுது ஜங்கு கழுகிறத பார்த்து அப்படின்னு சொல்லி அப்படி அவனும் டேங்கும் சோகமாகவே உட்காந்துருக்கான். ஸோ கைஸ் இந்த பாட்டு அவ்வளோதான், அடுத்த பாட்டில் பார்ப்போம். பை பை, டேக் கேர்.